வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது த 4 சீசன்ஸ் அப்படின்ற இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக அரௌண்ட் 30 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு அடல்ட் காமெடி ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த சீரீஸில் மொத்தமாக 3 கப்புள்ஸை காட்டியிருப்பாங்க. இந்த 3 பேருமே ஒரு சீசன்லேயும், அதாவது 4 சீசன்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு சீசன்லேயும் ஒன்றா இன்வைட் ஆகி வெக்கேஷன் மாதிரி போவாங்க. இல்லை, ஒரு பர்டிகுலர் வெக்கேஷனில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். அதாவது நிக் தனக்கும் ஆனுக்கும் இருக்கக்கூடிய அந்த மேரேஜ் லைஃப் இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி மெக்கானிக்கலான லைஃப் தான் வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி தன்னோட அதிருப்தியை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரிவிப்பார். ஸோ நான் ஆனை விட்டு பிரிய போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருப்பாரு. ஸோ இதை எப்படி ஆன் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் ஆன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவங்களோட 25th ஆனிவர்சரியை சர்ப்ரைஸாக பிளான் பண்ணியிருப்பாங்க. அதாவது நிக்குக்கே தெரியாமல் ஒரு வாவ் ரெனியூவல் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி ஒன்றத்தை பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனில் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே கட் பண்ணால் அடுத்த வெக்கேஷனுக்கு நம்ம நிக் இருக்கார்ல, வேற ஒரு பொண்ணோட வந்திருப்பாரு, அதாவது ஜெனியோட வந்திருப்பாரு. ஸோ ஆனை விட்டு பிரிஞ்சிருப்பாரு அண்ட் ஜெனியோட வந்திருப்பாரு. ஸோ இந்த ஜெனி ரொம்ப கம்மியான வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஸோ இந்த கேங்கில் மிங்கிள் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அண்ட் இவங்களோட வெக்கேஷனில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, ஒரு கப்பலுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் எல்லா பிரச்சனைகளும் சார்ட் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றத இந்த சீரிஸோட கதை. எனக்கு இந்த சீரிஸில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது தேவையில்லாத வயலன்ஸோ ஹார்ட் ஹிட்டிங் மொமெண்ட்ஸோ இல்லாமல் ஒரு லைட் ஹார்ட்டடாக ஒரு ஃபன் ட்ராமா அப்படின்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அந்த 4 சீசன்ஸ் அப்படின்ற அந்த தீம் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஆல்சோ இதில் 3 கப்புள்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் ஒரு கே கப்புளை இன்க்ளூட் பண்ணது அப்படின்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்க்ளூஷனாக தான் இருந்துச்சு. அவங்க லைஃப்பில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இதில் அந்த வாவ் ரெனியூவல் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன டென்ஷனும் இருந்துச்சு. அண்ட் இவங்க போகக்கூடிய ட்ரிப்ஸ், அந்த பிளேசஸ், அது எல்லாமே ரொம்ப நீட்டாகவே காட்டியிருந்தாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இதில் ரொம்ப நீட்டாகவே காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்கும். பட் அதுவுமே ரொம்ப நார்மலாக கடத்தி கொண்டு போயிருப்பாங்க. ஓவரால் முடிச்ச விதமும் நீட்டாக தான் இருந்துச்சு. பட் என்னதான் லைட் ஹார்ட்டடான ஒரு காமெடி ட்ராமாவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நிறைய இடங்கள் ரொம்ப ஃப்ளாட்டாக போச்சு. எஸ்பெஷலி அந்த மிடில் போர்ஷன்ஸ், அதில் எந்த விதமான மொமெண்ட்டுமே இல்லாமல் போன மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஃபோர்ஸ்டு ஹியூமர் அப்படின்றதுமே ஆங்காங்கே இருக்க தான் செஞ்சிச்சு. அதாவது நிறைய இடங்கள்ல காமெடி அப்படின்றது ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆனாலும் நிறைய இடங்கள்ல கொஞ்சம் சொதப்பிச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஜாலியாக பார்க்குற மாதிரியான ஒரு சீரிஸ் தான். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். இதில் அடல்ட் சீன்ஸ் அப்படின்றது நிறைய இல்லை அப்படின்னாலுமே இதில் கே ரிலேட்டட் அடல்ட் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அதனால இது 18+. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.